விக்கிரமசிங்கபுரம் நகரத்தினுடைய நகரவாழ் பெருமக்களே, இன்றைய தினம் பாபநாச சுவாமியினுடைய சமதி உலகாம்பியனுடைய சித்திர விசு திருவிழா 5ஆம் நாளுடைய மண்டகப்படி விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய மேற்கு பகுதியின் சார்பில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு நிகழ்ச்சியாக ஒரு பட்டிமன்றமும் அதற்கு முன்னாலே இங்கே வருகை இருந்திருக்கின்ற விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய விஸ்வ சனசக்தியினுடைய பொறுப்பாளர்கள் மீனாட்சி சுந்தரம் பிஎஸ்சி அவர்களையும் எஸ் வீரபாண்டியன் அவர்களையும் லட்சுமணன் அவர்களையும் ராமர் அவர்களையும் எஸ் மாரியப்பன் அவர்களையும் ஐயப்பன் அவர்களையும் கங்கை முத்து அவர்களையும் அத்தனை பேரும் மாவட்டத்தினுடைய பல பொறுப்புகளிலே அமர்ந்து இந்த விஸ்வகர்ம பெருமக்களுடைய பேராதரவனை ஆங்காங்கே அந்த சமுதாயத்தினுடைய கருத்துக்களை, சமுதாயத்தினுடைய நலனை, நல்வாழ்வுகளை இங்கே அத்தனை பகுதிகளுக்கும் சென்று அவர்கள் இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய பெருமையை இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதொரு கருத்தினை எடுத்துரைக்க வருகின்றிருக்கின்ற அத்தனை பேரையும் விக்கிரமசிங்கபுரத்தினுடைய அனைத்து பகுதியினுடைய விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய கிளை சங்கங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களையும் பெரியோர்களையும் உங்கள் அத்தனை பேரையும் விக்கிரமசிங்கபுரம் விஸ்வகர்ம 5ஆம் மண்டகப்படி சார்பில் வருக வருகவென உங்களை அத்தனை பேரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருமாறு உங்கள் அத்தனை பேரையும் இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தின் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டு இங்கே வருகை தந்திருக்கின்றவர்கள் இந்த நேரங்கள் பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்ற காலம் குறுகிய காலமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கருத்துக்களை சுருக்கமாக இங்கே உங்கள் மத்தியிலே விளக்க இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட சமுதாயத்தோட நலன்கள் இன்றைய தினம் விஸ்வகர்மத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்திலே நீர் நெருப்பு தோன்றுவதற்கு முன்னாலே விஸ்வகர்மா உருவாயிருக்கிறார் என்று சொன்னால் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்தியாவிலே ஒரு கலாச்சாரம், கலை, திறன் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களால் இந்த நாட்டு மக்கள் நலம் பெறுகின்ற வாய்ப்பினை பெற்று தந்திருக்கிறார்கள் சொன்னால் இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களா 5 தொழிலாளர்களும் ஆங்காங்கே இந்த நாட்டினுடைய மக்களுக்காகவும் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஆலயங்களிலே இருக்கின்ற சிற்பங்களுக்காகவும் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை கலை, திறன், வேலைப்பாடுகளை இந்த நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனிக்கின்ற வகையில் மகாபலிபுரத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆலயங்கள், அத்தனை மாளிகைகள் அத்தனைக்கும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பான உரையை இந்த விஸ்வகர்ம சமுதாயம் பெற்றிருக்க என்று சொன்னால் அந்த அளவுக்கு சரி அப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே நான் ஆண்டாண்டு காலம் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவேன் என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய கலை, திறன், கலாச்சாரம், இந்த நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தினுடைய விளக்கங்களை, அவர்களுடைய நலன்களை இந்த சமுதாயத்தால் பெறப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அதை தெளிவாக பேசுவோம். அது ஒரு நிகழ்ச்சி என்பது
நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி ஒரு திருவிழா, சித்திரை திருவிழா. அப்பேற்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் இந்த சமுதாயத்தின் சார்பிலே ஒரு விழாக்கள் நடைபெறும். அந்த விழாவிலே இந்த சமுதாயத்தினுடைய நல்லவர்களுடைய கருத்துக்களை குறிப்பாக சொல்லி ஆக வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சாதாரண சமுதாய கூட்டங்களாக இருந்தால் நாம் விளக்கமாக விழிப்பாக பேசி கொண்டிருக்கலாம். நடைபெறுகின்றது ஒரு திருவிழா. அந்த திருவிழாவிலே சில கருத்துக்களை மட்டும் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட கருத்துக்களை இங்கே வருகின்றிருக்கின்றவர்கள் என்னை விட சிறப்பானவர்கள். சுருக்கமாக சொன்னாலும் சில கருத்துக்களை தெளிவாக மக்கள் புரிகின்ற வகையில் இந்த விஸ்வகர்ம சமுதாயம் உலகவாழ் பெருமக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தது என்பது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியவில்லை. சிறப்பான ஏற்பாட்டினை, கலை திறனை எங்கே சென்றிருந்தாலும் இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய சபதிகள் எந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கலாச்சாரம், கலை திறன் உலகத்திலே இந்த தினம் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இந்த விஸ்வகர்ம சமுதாயம்தான் அத்தனைக்கும் உட்பட்டு இருக்கின்றது. அது பாத்திர வேலையாக இருந்தாலும் சரிதான், தச்சு தொழிலாளியாக இருந்தாலும் சரிதான், ஆகவே சிற்பியாக இருந்தாலும் சரி, நகை தொழிலாளியாக இருந்தாலும் சரி, கலை திறன், கலை காக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் இந்த விஸ்வகர்ம சமுதாயம்தான் என்பதனை நாங்கள் தெளிவாக கொள்ள முடியும். இதற்கு தலைமை தாங்க வருகின்ற காந்திமதி சொல்ற உரிமையாளர் மாரியப்பன் அவர்கள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே உரையாற்ற இருக்கின்ற எம் ராமர் அவர்கள், மாவட்ட செயலாளர் பல்லம் அவர்கள் கருத்துரை ஆற்றுவார்கள். விக்ரமசிங்கபுரம், அம்பை, டானா ஆகிய சுற்றுவட்டார விஸ்வகர்ம சமுதாய பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் விஸ்வ ஜனசக்தியின் மாவட்ட செயலாளர் என்கின்ற முறையிலே உங்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த சமுதாயத்தை பொறுத்தளவில் அஞ்சாம் திருநாளா இந்த 5ஆம் திருநாள் நிகழ்ச்சிக்கு விஸ்வ ஜனசக்தியின் மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து இந்த சமுதாயத்தின் அருமை பெருமைகளை ஒரு சில வார்த்தைகளாக உங்களுக்கு விளக்கி சொல்ல நமது மாநில பொதுச் செயலாளர் திரு ஆர்ஜி மகேஸ்வரன் அவர்களையும், மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வேம்புராஜனன் அவர்களையும், மாநில அமைப்பு செயலாளர் திரு என்ஆர் லாடசாமி அவர்களையும், மாநில துணை பொதுச் செயலாளர் திரு கந்தன் அவர்களையும், மாநில தலைவர் ஏ முனியசாமி அவர்களையும், செய்தி பிரிவு செயலாளர் ஏ ஆர் முனியசாமி அவர்களையும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளாகவும் ஒன்றிய நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் அப்படி ஆகியோர்களை அனைவரையும் விஸ்வ ஜனசக்தியின் சார்பிலே முதலில் நன்றி கலந்த வணக்கத்தோடு அனைவரையும் கலந்து கொள்ள சிறப்பாக அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே அதிகபட்ச நேரம் இல்லாத காரணத்தினால் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்கள் முன் பகிர்ந்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த சமுதாயத்தை பொறுத்தளவில் சீரும் சிறப்புமாக செயல்பட ஒத்துழைக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் நன்றி. மற்றும் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற விஸ்வகர்ம சங்க நிர்வாகிகளாகிய திரு சுடலையாண்டி ஆச்சாரி அவர்களே, திரு பேச்சியப்பன் ஆச்சாரி அவர்களே, திரு ஏ ராமசாமி ஆச்சாரி அவர்களே, எஸ் முருகன் ஆச்சாரி அவர்களே, கே பூதத்தான் ஆச்சாரி அவர்களே, எஸ் பேச்சிமுத்து ஆச்சாரி அவர்களே மற்றும் என் ரவி ஆச்சாரி, ஆர் திரவியம் ஆச்சாரி, ஐ குருசாமி ஆச்சாரி அவர்களே, நிர்வாக உறுப்பினர்களாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற கே மூகே ஆச்சாரி மற்றும் திருமலையாண்டி ஆச்சாரி, விஜயகுமார் ஆச்சாரி, அண்ணாதுரை ஆச்சாரி, எஸ் லட்சுமணன் ஆச்சாரி ஆகிய அனைவருக்கும்
எங்களை சிறப்பாக அழைத்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்தமைக்காக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல காலம் காலமாக எத்தனை ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை இதைவிட இன்னும் சீரும் சிறப்புமாக செயல்படுத்தி ஒரு நமது சமுதாய மக்களுக்கு அனைத்து நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் கொண்டு செல்ல இந்த நிர்வாகிகளை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.